ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 16 சங்கீதம், தியான வசனம் 5 வசனம். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தர் என் சுதந்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே 3வது ஜனாதிபதியாக இருந்த ஜெபர்சன் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடானது நினைவு சின்னமாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு முடிவு ஏற்பட்டது. ஆனால் அந்த வீட்டில் குடியிருந்த ஜெபர்சன் லெவி என்று சொல்லக்கூடிய ஜெபர்சன் ஜனாதிபதியினுடைய அவருடைய பின் சந்ததியில் ஒருவரான அவர் அதை மறுத்துவிட்டார். நான் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். நீங்கள் எவ்வளவு தொகை கொடுத்தாலும் அது எனக்கு ஈடாகாது. நான் அந்த வீட்டை விட்டு பிரியும் நஷ்டத்தை அது ஈடு செய்ய முடியாது. நீங்கள் என் வீட்டின் அளவுக்கு, இந்த வீட்டு அறை நிரம்பும் அளவுக்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தாலும் இந்த சுதந்திரத்தை நான் விட்டு பிரியும்படி நீங்கள் என்னை இணங்க செய்ய முடியாது என்று சொல்லி அவர் கூறிவிட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தில் ஒரு உயர்ந்த பதவி வகித்து புகழ்பெற்றவராய் விளங்கிய தன்னுடைய முற்பிதாக்களில் ஒருவரின் சுதந்திரம் தன்னுடையதாக பாதுகாக்கப்பட வேண்டும். எத்தனை அதிகமான தொகை அதற்கு ஈடாக கொடுக்கப்பட்டாலும் அதை விட்டு பிரிய முடியாது என்ற திரு லேவி கொண்டிருந்த அந்த எண்ணத்தை நாம் பாராட்ட வேண்டும். இது நமக்கு எதை சிந்திக்க தூண்டுகிறது? பூமிக்குரிய அல்லது அழிவுக்குரிய சுதந்திரத்தை குறித்து அந்த நபர் எவ்வளவு அதிகமான வாஞ்சியும் வைராக்கியமும் கொண்டவராய் இருந்திருப்பாராயின், தேவன் உனக்கும் எனக்கும் தந்திருக்கும் ஆவிக்குரிய நித்தியமான சுதந்திரங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வதை குறித்து நாம் எத்தனை அதிகமான வாஞ்சையும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சுதந்திரங்களே மேலானவைகள், நிரந்தரவைகளுமாய் இருக்கின்றன. கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லி அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தரை காட்டிலும் ஒரு மனிதன் அடைந்து கொள்ளக்கூடிய மேன்மையான சுதந்திரம் ஏதேனும் உண்டோ? நிச்சயமாகவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வைரத்தை கண்ட மனிதன் தன் கையில் இருக்கும் நிலக்கரி துண்டை தூக்கி எறிந்து விடுவானே, அதுபோலவே நீ கர்த்தரை உன் சுதந்திரமாக கொள்வாய் என்றால் அழிந்து போகின்ற பூமிக்குரிய சுதந்திரங்களை நீ மேலானவையாக எண்ணவோ அவற்றை சார்ந்து கொள்ளவோ மாட்டாய். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பதுதான் பரிசுத்த பவுலடிகளாருடைய கூற்றாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நித்திய சுதந்திரமாக இருக்கிறார். அவரையே நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு சொந்தமான சுதந்திரமாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த மகதலேனா மரியாள், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின் வாரத்தின் 1ஆம் நாள் காலையில் அதிக இருட்டோட கல்லறையின் இடத்திற்கு ஓடி வந்தாள். அவருடைய சரீரம் அங்கே இல்லாதை கண்டு அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே உட்கார்ந்திருந்த தேவதூதர்களை நோக்கி, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று கூறினாள். இவ்விதம் அவள் கூறிய பின்னர் தனக்கு பின்னாக ஒருவர் நிற்கிறதை கண்டாள். அவரை அவள் ஆண்டவராய் இயேசு என்று இனங்கண்டு கொள்ளவில்லை. அவர் அவளிடம், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டபொழுது, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். இங்கே பாருங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இதிலே ஆச்சரியத்தை, இந்த பதிலானது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் கவனிக்கின்ற பொழுது அவள் எவ்வளவாய் அவரை நேசித்திருந்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? வாரத்தின் 1ஆம் நாள் சீசருக்கு முன்பாக கல்லறையினிடத்தில் சென்று என் ஆண்டவர் என்றும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றும் அவர் மேலுள்ள தன் அன்பினால் அவள் உரிமை பாராட்டி கூறுவதிலிருந்து நிச்சயமாய் அவள் அவரை தன் சுதந்திரமாக கொண்டிருந்தாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பற்றி நீ என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? உனக்காக தன் ஜீவனை, உனக்காக தன் வாழ்வையே கொடுத்த ஒரு நேசர் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவர் என்று நீ உரிமை பாராட்டுகிறாயா? சூலமித்தி தன் நேசரை தன் சுதந்திரமாக்கி கொண்டவளாய், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்பதாக உன்னதப்பாட்டு 5:16 கூறுவது போல முழு உரிமையோடு உன்னால் கூற முடியுமா? சற்று சிந்தித்துப்பார். அவர் மாத்திரமே உன்னுடைய சுதந்திரமாக இருக்கிறாரா? பிதாவாகி தேவன் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார் என்று
பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் 1:12 கூறுகிறார், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் உனக்கும் எனக்கும் உண்டு, அதில் பங்கடைவதற்காக நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். தேவன் நமக்காக பரலோகத்தில் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து அழைக்கப்பட்டவர்கள் அடைந்து கொள்ளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம் என்பதாக எபிரேயர் 9:15 குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் இந்த அழியாத சுதந்திரத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோமா? இந்த அழியாத சுதந்திரத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் அழியாமை உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும். ஏனெனில் அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை என்பதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம் குறிப்பிடுகிறது. பாவத்தின் காரணமாகவே மனிதன் அழிவுள்ளவனாய் மாற்றப்பட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே உன்னுடைய வாழ்வில் அழிவிற்கு காரணமான பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும். அழியாமை என்பது பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். ஆகையினாலேயே உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவட்டீர் என்பதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாதவரும் தம்மில் பாவமில்லாதவரும் பாவம் செய்யாதவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவருமாகிய தேவகுமாரனைப் போல நீயும் பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 பேதுரு 2:22, எபிரேயர் 7:26 இவைகளை நீங்கள் வாசித்து இன்னும் பலனடைய நான் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்தமுள்ளதாய் இருந்தது போல என்னுடைய ஆவி, அதாவது நம்முடைய மனதும் கூட பரிசுத்தமுள்ளதாக காக்கப்பட வேண்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்கின்ற பொழுது இது சாத்தியமாகும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதாகத்தானே நாம் பார்க்கின்றோம். மாசற்ற சுதந்திரத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ மாசற்றவனாய் இருக்க வேண்டியது மிக அவசியம். அதற்காக உன் ஜீவியத்தில் முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இருக்கக்கூடாது. வனாந்தரத்தில் முறுமுறுத்தவர்கள் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் என்பதாக 1 கொரிந்தியர் 10:10 சொல்கிறது. அவர்களால் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை. உலகத்தால் கரைபடாதபடிக்கு உன்னை காத்து கொள்ளுகிறது மாசில்லாத சுத்தமான பக்தியின் ஒரு அம்சமாகும் என்பதாக யாக்கோபு 1:27 சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உலகத்தால் நீ உன்னை கரைபடுத்திக் கொள்வாய் என்றால் பரலோகத்தில் உனக்கென்று வைக்கப்பட்டுள்ள மாசற்ற சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ கர்த்தருடைய பர்வதத்திலும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உன் இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதம் 24:3 மற்றும் 4ஆம் வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, வாடாத சுதந்திரத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளில் நீ வாடி போகாதவனாய் சோர்ந்து போகாதவனாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாடாதது என்ற பதம் ஆங்கிலத்தில் ஒரு அர்த்தத்தில் மங்கி போகாதது, ஃபேடத் நாட் அவே என்பதாக போடப்பட்டிருக்கிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கர்த்தர் உனக்கு தந்த வெளிப்படுத்தல்களும் தரிசனங்களும் உன்னுடைய அழைப்பும் நீ அவருக்காக செய்து கொண்ட உடன்படிக்கைகளும் நாட்கள் செல்ல செல்ல மங்கி போகக்கூடாது. நாளுக்கு நாள் உன் மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். இங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 மற்றும் 34ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து அப்படி செய்தீர்கள் என்பதாக எபிரேயாக்கியம் குறிப்பிடுகிறார். கர்த்தர் உனக்கு தந்திருக்கும் பரம தரிசனத்தை எப்பொழுதும் நீ உன் மனக்கண்கள் முன்பாக நிறுத்தி கொள்வாய் என்றால் நீ ஒருபோதும் உன்னுடைய சோதனைகளில் வாடிப்போக மாட்டாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவும்
இஸ்ரவேல் புத்திரரும் கானான் தேசத்தில் குடியிருந்த ஜாதிகளை முறியடித்து அவர்களை ஜெயித்த போது அந்த தேசம் அவர்களுடைய சுதந்திரமாயிற்று. அன்பான தேவ பிள்ளையே, அன்பான சகோதரா சகோதரி, அன்பு வாலிபனே, மாம்சீகமான சுபாவங்களை நீ ஜெயிப்பாய் என்றால் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த ராஜ்யத்தில் உன் நேசர் இயேசுவே உன்னுடைய விலையேறப்பெற்ற நீங்காத அழியாத நித்திய சுதந்திரமாயிருப்பார். அருமையான தேவ பிள்ளையே, எனவே இந்த பூவலையில் அவரையே நீ நானும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவரை குறித்த மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரையே நேசித்து சேவிப்போம் என்றால் சுதந்திரமாகிய பலனை அவராலே நித்தியத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் கொலோசியர் 3:23 குறிப்பிடுகிற வாக்கியம். அப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டதை அனைவருக்குள்ளும் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிற தேவன் என்பதாக அப்போஸ்தலர் 20:32 குறிப்பிடுகிறது. உனக்கென்றே பரலோகத்தில் தாம் வைத்திருக்கும் நித்திய சுதந்திரத்தை நீ அடைந்து கொள்ள ஆண்டவர் உனக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நித்திய சுதந்திரத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சுதந்திரத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இருக்க இப்பூவுலகத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் உமக்குகந்ததாய் காணப்பட, உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்பட, நாங்கள் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொன்னது போல நாங்கள் அந்த மேலான சிலாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.